ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பாவக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் பாவக்காய் சிப்ஸு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உலகில் ரகசியம் என்று எதுவும் கிடையாது. ஆண்டவனுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவனை பரிபூரணமாக நம்பினால் உணவு, உடை, ஆரோக்கியம் என மனம் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். உண்மை எது, உண்மையற்றது எது என்பதை கண்டறிந்து செயல்படுவதே விவேகமாகும். ஓகே, இப்போ நம்ம சமையலுக்கு போயிடலாம். இப்போ நான் இதை பாவக்காவை கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த கப்பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு அரை கப்பு மோர் ஊற்றிக்கிறோம். இந்த சிப்ஸு செய்கிறதுக்கு இந்த பாவக்காயில் ஒரு மோர் ஊற்றி 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே பரட்டி வைக்கிறோம். இது மோரில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த கசப்பை எல்லாம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் மோரில் வைக்கிறோம். மோர் ஒரு வேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தயிர் 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது 15 நிமிஷம் ஊறட்டும். இந்த பாவக்காய் 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒன்றும் கழுவ தேவையில்லை. முதலே நம்ம கழுவிட்டு தான் இந்த இதில் போட்டிருக்கோம் மோரில். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வேறு இதில் பிடிச்சிருக்கோம். நம்ம 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 15 நிமிஷம் ஊறினதால் இதில் உப்பு பிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம இந்த மோர்லேருந்து எடுத்து வச்ச பாவக்காவை இந்த கப்பில் போட்டுக்கலாம். ஒன்றும் இதை திருப்பி கழுவ வேண்டிய தேவையில்லை. மோர் தானே, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதாவது கலருக்காக நான் இந்த மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதாவது கலரிங் சேர்க்கக்கூடாது, நல்லதில்லை உடம்புக்கு. ஆனால் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலரிங்காக இருக்கும். அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். இது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். நான் முதலே ஊறி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இது நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாவக்காவுக்கான அளவு இது. இதில் நீங்கள் தண்ணியே போட வேண்டாம். இதில் 1.5 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்க போகிறோம். இது எலுமிச்சம்பழம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சிப்ஸுக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும். நீங்கள் தயிர் சாப்பாடு இல்லை ரசம், சாம்பார் எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை தொட்டுக்கும் போது இந்த புளிப்பு சுவை தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. நீங்கள் எவ்வளோ, நீங்கள் 2 எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சிக்கலாம். நான் இதில் 1.5 போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். இது நான் பெரிய எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதுனால 1.5 போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஓகே, 10 நிமிஷம் சென்று அப்புறம் நம்ம வறுக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம இப்போ இதை வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இதை போட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். ஒன்று ஒன்றா போடுங்க. நம்மளோட சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு
உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள் எவ்வளோ முறுமுறுண்டு வந்துருக்குண்டு பாருங்கள். நம்மளோட வெரி வெரி டேஸ்டியான கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செஞ்ச முறையிலேயே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வெஜிடேரியன் போட்டால் நீங்கள் யாருமே பார்க்குறதில்ல. அதனால் நான் ஒன்றுமே வெஜிடேரியனே போடுறதில்ல. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் வெஜிடேரியனும் போடுவேன். நான்வெஜ் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.